ஃப்ராட் என்னை வந்து நிறைய பேர் நான் அந்த ருத்ராட்சை போட்டுட்டு நான் கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் போகும்போது என்னை முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஜகி வாசுதேவோட இதான் சிஷ்யவான்னு சொல்லி. அப்போ நான் முதல் வார்த்தை என்ன சொல்லுவேன், அவன் ஒரு ஃப்ராட், ஒரு பொம்பளை பொறுக்கி, அதுக்கப்புறம் அங்கே ட்ரக் பெட்லர், தட் இஸ் கஞ்சா விற்கிறது, அதுதான் சொல்லுவேன். இது வந்து எல்லாரும் என் வீடியோஸை பார்த்துருக்காங்களான்னு தெரியாது. இப்போ வந்து இந்த வடநாட்டில் வந்து இந்த சமீரோ யாரோ ஒருத்தர் ஒரு இந்த அமெரிக்கா அந்த குழந்தை பற்றி வீடியோ பெருசாக போயிட்டுருக்குது. அது வந்து 7-8 லட்சம் பேரோ எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. ஓகே, இப்போ தான் அங்கே பரவுது. இப்போ வந்து இந்த ஆளுக்கு நிறைய இந்த ஆளுங்க யார் இந்த மகா சிவராத்திரிக்கு வராங்கன்னா வடநாட்டுக்காரங்க தான் வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இந்த ஆளோட அயோக்கியத்தனம் தெரியும். ஒரு சிலர் தெரியாமல் போய் மாட்டுறாங்க. ஓகே, எல்லாருமே அந்த மூட நம்பிக்கை, கடவுள் இருக்கிறார், இப்போ நான் நம்புகிறேன் கடவுள் இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, அதுக்குன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக வந்துட்டு ஒருத்தன் வந்து உன் பிள்ளைய வந்து என்கிட்ட படுக்க சொல்லுன்னு சொன்னால் நான் அதுக்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். அது கடவுள் யாருமே எந்த கடவுளும் அப்படி கேட்கல. அதனால் இது வந்து இந்த அப்பா அம்மாங்கள் வந்துட்டு பைத்தியக்காரன் தான் மூளை செலவு ஆயிட்டு அவங்க என்ன செய்ய, இந்த பிள்ளைங்க பயந்துக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்கிறதுக்கு. ஏன்னா இந்த அப்பா அம்மா தான் அந்த பிள்ளைங்கள ஸ்கூலில் போட்டிருக்காங்க. எல்லாம் நிறைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, எங்கள் மேலே தான் தப்பு, நாங்கள் வந்து அந்த பிள்ளைய அங்கே போட்டிருக்க கூடாது, நாங்கள் இந்த ஆளை நம்பி போட்டது வந்து எங்கள் தவறு, எங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையை நாங்கள் தான் கெடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போ அட்லீஸ்ட் அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணி நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அதையே நம்ம பாராட்டணும். எல்லாமே நம்ம குற்றம் சொல்லிட்டுனா நடக்காது. அப்போ வந்து இந்த ஆள் வந்துட்டு எப்படியெல்லாம் ட்ராமா போடுறான்னு இப்போ அங்கே இருந்தவங்க நிறைய பேர் எனக்கு வந்து சீக்கிரட்டாக என்னோட பேசிகிட்டு இருக்காங்க, கூப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து அன்றைக்கி வந்து அவன் பொண்ணு வந்து அந்த மகா சிவராத்திரி இப்போ 4-5 நாளுக்கு முன்னால் நடந்த சிவராத்திரியில் பெரிய அழுகிறான். இதெல்லாம் வந்து முதலே பிளான் பண்ணிடுவாங்களாம்மா, எப்படியெல்லாம் நீ ட்ராமா போடணும், அது அழுகுமாம்மா, உடனே இந்த ஆள் போய் கட்டி பிடிச்சாராமா, இதெல்லாம் போய் என்ன கேட்டேன்னா அது எதுக்கு அழுகுதுன்னு, ஐயோ எங்கள் அப்பா என்னை செத்து போயிடுவார், ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், அந்த பிள்ளைக்கு தெரியும், அதுக்கு தான் ட்ராமா போட்டுட்டு இவர் ஒரு பெரிய ட்ராமா. அந்த ஆள் மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா செழிப்பே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆளில் மூஞ்சியில் செழிப்பே கிடையாது. ஏன்னா அந்த குற்றம் உணர்வு, உணர்ச்சியெல்லாம் அவனை வந்து குத்திட்டே இருக்கும். ஓகே, நம்ம வேணால் ட்ராமா போடலாம், மோடி மூஞ்சி பாரு, அந்த ஆளுக்கு வந்து முதல்ல இருந்த அந்த இது இல்லை, செழிப்பு இல்லை. ஏன்னா தனக்கு தெரியும் தான் பண்ணுறதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு.